அக்கவுண்டிங் ஃபார் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் சாப்டர் 1 பார்த்துட்டு இருக்கோம். இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் டாபிக் ரெமுனரேஷன் டு பார்ட்னர்ஸ். ரெமுனரேஷன் டு பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது பார்ட்னர்ஸ் salary, பார்ட்னர்ஸ் கமிஷன். ஸோ இதோட கான்செப்ட் என்ன அண்ட் அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பிளஸ் டிஎஸ் கிரேவல்ல எக்ஸசைஸ் சம்ஸ் கொஸ்டின் நம்பர் 33 to 36 ஓட சொல்யூஷன்ஸும் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட கான்செப்ட் அண்ட் ஃபார்மேட்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல வர இந்த ஐட்டம்ஸ், அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், பார்ட்னர் salary, பார்ட்னர்ஸ் கமிஷன், ரிசர்வ், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், இது எல்லாத்துக்குமே கான்செப்ட் இருக்கு. அதே மாதிரி அதுக்கு கால்குலேஷன்ஸும் இருக்கு. அப்ப இந்த கால்குலேஷன்ஸ் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ நான் ஒவ்வொரு ஐட்டம்க்கும், அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு எடுத்தா அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலோட கான்செப்ட்ஸ் டீட்டெயில்டா இருக்கும், அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் என்னங்கிறது டீட்டெயில்டா இருக்கும். அண்ட் டிஎஸ் கிரேவல்ல இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு ரிலேட்டடா இருக்கிற எக்ஸசைஸ் சம்ஸுமே உங்களுக்கு அதுக்கு சொல்யூஷனும் இருக்கும் அந்த வீடியோல. ஓகே, ஸோ அந்த மாதிரி நான் ஒவ்வொரு ஐட்டம்க்கும் ஒவ்வொரு வீடியோ போஸ்ட் பண்றேன். இப்ப இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம பார்ட்னர் சேலரியும் பார்ட்னர்ஸ் கமிஷனையும் பார்க்க போறோம். அதோட கான்செப்ட், அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் அண்ட் டிஎஸ் கிரேவல்ல இருக்கிற எக்ஸசைஸ் சம்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் எப்ப வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், பார்ட்னர் சேலரி, பார்ட்னர்ஸ் கமிஷன், ரிசர்வ், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கணும். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் டீட்ல இந்த ஐட்டம்ஸை ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரொவிஷனும் இருக்கணும். அப்பதான் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் வந்து இந்த ஐட்டம்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், பார்ட்னர் சேலரி, பார்ட்னர்ஸ் கமிஷன், ரிசர்வ் இதெல்லாம் எப்போ அப்ராப்ரியேட் பண்ண முடியும் இல்லை ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் கொடுக்க முடியும். ஸோ அவுட் ஆஃப் நெட் ப்ராஃபிட் தான் ஒரு ஃபர்ம் வந்து பார்ட்னர்ஸ்க்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன் கொடுக்குது. அதே மாதிரி ப்ராஃபிட் இருந்தால் தான் ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அப்போ நெட் ப்ராஃபிட் இருந்தால் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், பார்ட்னர் சேலரி, பார்ட்னர்ஸ் கமிஷன் அண்ட் ரிசர்வ் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இது ஒவ்வொரு ஐட்டமோட கான்செப்டையும் நம்ம ஒவ்வொரு வீடியோல டெப்தா பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம பார்ட்னர் சேலரி அண்ட் பார்ட்னர்ஸ் கமிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்ட்னர் சேலரி பார்க்கலாம். ஒவ்வொரு பார்ட்னருக்கும் கொடுக்க வேண்டிய சேலரியை அமௌண்ட்டை தான் கொடுத்திருப்பாங்க. இப்போ இதோட அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் நம்ம 4 கேசஸ்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து எக்ஸ்னு ஒரு பார்ட்னர் இருக்காரு. அவருக்கு ஃபர்ம் வந்து 1000 rupees per month அப்படின்னு சேலரி கொடுக்குது. ஒரு மாசத்துக்கு 1000 rupees கொடுக்குது. பிஎம்னா per month. ஓகே, இப்போ நம்மளோட அக்கவுண்டிங் பீரியட் என்னது? 1st April to 31st March every year. ஓகே, இப்போ இந்த 31st March அன்னைக்கு தான் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுவாங்க. இப்போ இங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு மாசத்துக்கு salary 1000 rupees சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் வருஷத்தோட கடைசியில தான் ப்ரிப்பேர் பண்றோம். அப்போ 12 months முடியும் போது தான் நம்ம என்ன செய்யறோம், புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம். அப்ப அந்த 12 monthsக்கு எவ்வளவு salary அப்படிங்கறத கால்குலேட் பண்ணும். சோ 1000 into 12, ஒரு மாசத்துக்கு 1000 rupees, அப்ப 12 monthsக்கு 12,000 rupees. அப்ப நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல போடும்போது 12,000 rupees அப்படின்னு காட்டுவோம். அடுத்தது கேஸ் 2. கேஸ் 2 வந்து இப்ப ஏன்னு ஒரு பார்ட்னர் இருக்காரு. அவருக்கு ஃபர்ம் வந்து 600 rupees per quarter அப்படின்னு salary கொடுக்குது. ஓகே, ஒரு குவார்ட்டருக்கு 600 rupees அப்படின்னு salary கொடுக்குது. இப்ப இங்க பாருங்க, நம்மளோட அக்கவுண்டிங் பீரியட் 1st April ஸ்டார்ட் பண்ணி 31st March முடியுது. அப்ப எவ்வளவு குவார்ட்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன் ஒரு குவார்ட்டர், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் செகண்ட் குவார்ட்டர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் தேர்ட் குவார்ட்டர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஃபோர்த் குவார்ட்டர். அப்போ ஒரு குவார்ட்டருக்கு 3 months வருது. ஓகே, சோ அப்ப எத்தனை குவார்ட்டர்ஸ் இருக்கு? இந்த ஏப்ரல் 1st இருந்து மார்ச் 31st வரைக்கும் 4 குவார்ட்டர்ஸ் இருக்கு. ஒரு குவார்ட்டருக்கு 600 rupees. அப்ப 4 குவார்ட்டர்ஸ்க்கு எவ்வளவு? ஏன்னா நம்ம இயர் எண்ட், தட் இஸ் 31st March அன்னைக்கு தான் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்ப அதுக்குள்ள 4 குவார்ட்டர்ஸ் வருது. அப்போ ஒரு குவார்ட்டருக்கு 600 rupeesனா 4 குவார்ட்டர்ஸ்க்கு எவ்வளவு வரும்? 2400 rupees. ஓகே, சோ 600 into 4, 2400. இது per குவார்ட்டரா கொடுத்திருந்தா நம்ம இந்த மாதிரி போடுவோம். அடுத்தது கேஸ் 3 வந்து பின்னு ஒரு பார்ட்னர் இருக்காரு. அவருக்கு வந்து firm 10,000 rupees half yearlyன்னு சொல்லி salary கொடுக்குறாங்க. இப்ப இங்க பாருங்க, நம்மளோட அக்கவுண்டிங் பீரியட் 1st April to 31st March. இப்போ இதுல half yearly, ஓகே, அதுக்கு 10,000 rupees salary கொடுக்குது. இப்போ இந்த ஏப்ரல் 1st and 31st March வரைக்கும் எத்தனை half years இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 half year, அதாவது
ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இயர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் செகண்ட் ஹாஃப் இயர். நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எப்ப க்ளோஸ் பண்றோம்? 31st மார்ச் அன்னைக்கு. அப்போ அதுக்குள்ள எத்தனை ஹாஃப் இயர்ஸ் இருக்கு? 2 ஹாஃப் இயர்ஸ் இருக்கு. இங்க ஒரு ஹாஃப் இயருக்கு 10,000 rupees சொல்லியிருக்காங்க. அப்போ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நம்ம 31st மார்ச் க்ளோஸ் பண்ணும்போது எத்தனை ஹாஃப் இயர் இருக்கு? 2 ஹாஃப் இயர். அப்போ நம்மளோட salary எவ்வளோன்னு காட்டுவோம்? 10,000 into 20,000 rupees. ஓகே, சோ ஒரு ஹாஃப் இயருக்கு 10,000 rupees. அப்ப ரெண்டுத்துக்கு சேர்த்து எவ்வளோ? 20,000 rupees. அடுத்தது கேஸ் 4 வந்து ஒய்ன்னு ஒரு பார்ட்னர் இருக்காரு. அவருக்கு வந்து firm 5,000 rupees per annum சொல்லி salary pay பண்ணுது. per annumனா ஒரு வருஷத்துக்கு. PAங்கிறது per annum. per annumங்கிறது ஒரு வருஷத்துக்கான salary 5,000. அப்ப நம்ம வந்து அக்கவுண்டிங் பீரியட் அப்படின்றது 1st April to 31st March every year. சோ இது வந்து ஒரு வருஷத்துக்கான அக்கௌண்ட்ஸ போடுறோம். அப்ப per annum அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கான salary இந்த இடத்துல 5,000. அப்ப அந்த 5,000 டைரக்டாவே புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல காட்டிடலாம். ஓகே, சோ இதுதான் பார்ட்னர் சேலரியோட அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட். இதுதான் 4 டிஃபரெண்ட் கேசஸ். சோ நம்மளுக்கு क्वेश्चनல எந்த கேஸ் கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் இந்த சேலரிய. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்ட்னர்ஸ் கமிஷன் பார்க்கலாம். பார்ட்னர்ஸ் கமிஷன் யூசுவலா क्वेश्चनல ரேட்ல கொடுத்திருப்பாங்க. அதாவது 6%, 7% அந்த மாதிரி ரேட்டா கொடுத்திருப்பாங்க. இதோட அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் பார்ப்போம். இப்ப ரேட்டா கொடுத்திருக்காங்கல்ல, இதை எப்படி கால்குலேட் பண்ணணும்? இதை கால்குலேட் பண்றதுக்கு நம்மளுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து இந்த ரேட் எப்படி கால்குலேட் பண்ண சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கமிஷன் ஆஸ் அ பெர்சன்டேஜ் ஆஃப் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன். பிஃபோர் சார்ஜிங் அப்படிங்கிற வேர்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஃபார்முலா வந்து நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இன்டு ரேட் ஆஃப் கமிஷன் பை 100. ஓகே, கமிஷனுக்கு முன்னாடி என்ன நெட் ப்ராஃபிட் இருக்கோ அதை எடுத்துக்கணும். இன்டு ரேட் ஆஃப் கமிஷன், இப்போ 6% சொல்லியிருந்தா 6 divided by 100 அந்த மாதிரி போடுவோம். ஓகே, இப்போ ரேட் ஆஃப் கமிஷனை கால்குலேட் பண்றதுக்கு இன்னொரு விஷயம் கொடுத்திருக்கலாம். அதாவது கமிஷன் as percentage of net profit after charging such commission. ஆஃப்டர் சார்ஜிங்கிற வேர்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃபார்முலா வந்து நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இன்டு ரேட் ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 100 பிளஸ் ரேட் ஆஃப் கமிஷன். ஓகே, சோ நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கணும் இன்டு ரேட் ஆஃப் கமிஷன். இப்போ சப்போஸ் 6% வச்சுக்கோங்களேன், ரேட் ஆஃப் கமிஷன்ல 6 போடுவோம், டிவைடட் பை 100 பிளஸ் 6. ஓகே, சோ கீழே வந்து 106 வரும். ஓகே, சோ இப்போ நம்மளுக்கு பார்ட்னர்ஸ் கமிஷனை கால்குலேட் பண்றதுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து பிஃபோர் சார்ஜிங் கமிஷன், பிஃபோர் சார்ஜிங்கிற வேர்ட் இருந்துச்சு அப்படின்னா நெட் ப்ராஃபிட் இன்டு ரேட் ஆஃப் கமிஷன் பை 100. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. சப்போஸ் ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன் அப்படின்னு இருந்துச்சுன்னா நெட் ப்ராஃபிட் இன்டு ரேட் ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 100 பிளஸ் ரேட் ஆஃப் கமிஷன். இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணும். பார்ட்னர் சேலரி அண்ட் பார்ட்னர்ஸ் கமிஷன் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ இந்த பார்ட்னர் சேலரி அண்ட் பார்ட்னர்ஸ் கமிஷன் எந்த அக்கவுண்ட்ஸ்ல வரும் அண்ட் அதோட ஜர்னல் என்ட்ரிஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட்ல டெபிட் சைட்ல நம்ம பார்ட்னர் சேலரி பார்ட்னர்ஸ் கமிஷனை காட்டுவோம். இதுக்கு ஜர்னல் என்ட்ரி வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட் டெபிட் டு பார்ட்னர் சேலரி ஆர் கமிஷன். சோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்டோட டெபிட் சைட்ல காட்டுறோம். சோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட டெபிட் பண்றோம். to partners salary to partners commission நம்ம என்ன செய்றோம்? கிரெடிட் பண்றோம். ஓகே, சோ இந்த profit and loss appropriation accountல எப்ப இந்த partners salary and partners commission காட்டுவாங்க அப்படின்னா closing timeல காட்டுவாங்க. அந்த books of accounts க்ளோஸ் பண்ணும்போது காட்டுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து fluctuating capital method ஃபாலோ பண்ணி capital accounts மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா partners capital accountல கிரெடிட் சைட்ல நம்ம இந்த partners salary and partners commission காட்டுவோம். ஓகே, சோ fluctuating capital methodல ஒரே ஒரு கேபிட்டல் அக்கவுண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அதாவது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். சோ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்டோட கிரெடிட் சைட்ல நம்ம இந்த பார்ட்னர் சேலரி பார்ட்னர்ஸ் கமிஷனை காட்டுவோம். இதுக்கு ஜர்னல் என்ட்ரி வந்து பார்ட்னர்ஸ் சேலரி ஆர் கமிஷன் அக்கவுண்ட் டெபிட் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். ஓகே, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்டோட கிரெடிட் சைட்ல நம்ம என்ன செய்றோம்? பார்ட்னர் சேலரி பார்ட்னர்ஸ் கமிஷன் காட்டுறோம். சோ அதனால பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட வந்து கிரெடிட் பண்றோம் அண்ட் டெபிட்ல பார்ட்னர்ஸ் சேலரி பார்ட்னர்ஸ் கமிஷன். ஓகே, சோ இது எப்ப காட்டுறோம்? ரெமுனரேஷன் அலோவ் பண்ணும்போது. சப்போஸ் வந்து அந்த firm ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்ணி கேபிட்டல் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்ல நம்மளுக்கு ரெண்டு அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட், இன்னொன்னு பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட். சோ அந்த கேஸ்ல பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட்ல தான் இந்த பார்ட்னர்ஸ் சேலரி அண்ட் பார்ட்னர்ஸ் கமிஷன் காட்டுவாங்க அண்ட் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்டோட கிரெடிட் சைட்ல காட்டுவாங்க. இதுக்கு ஜர்னல் என்ட்ரி வந்து
partner's salary or commission account debit to partner's current account. ஏன்னா partner's current account ஓட credit sideல நம்ம இந்த partner's salary or partner's commission காட்டுறோம். So அதனால partner's current account credit பண்றோம் and debitல partner's salary or partner's commission. Okay. So இப்படிதான் நம்ம வந்து accountsல post பண்ணுவோம் இந்த items and இதுக்கான journal entries. Partner's salary and partner's commission ஓட calculation and accounting treatment என்ன அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப நம்ம TS Grable ஓட exercise sums from question number 33 to 36 வரைக்கும் பார்க்கலாம். இது வந்து இந்த partner's salary and partner's commission எப்படி calculate பண்ணும் அப்படிங்கிறதுக்கு related ஆன questions. Already previous videoல நான் question number 14 வரைக்கும் போட்டிருந்தேன். அது வந்து interest on loan. இப்ப நம்ம வந்து question number 15ல இருந்து question number 32 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுல நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு, அப்புறம் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்றதுக்கு கொடுத்திருக்காங்க. அது அந்த கன்சர்ன் டாபிக் நான் எடுக்கும் போது அதுக்கான சொல்யூஷன்ஸை போடுறேன். இப்ப இங்க நம்ம வந்து பார்ட்னர் சேலரி, பார்ட்னர்ஸ் கமிஷன் போடுறதுனால இப்ப இந்த கொஸ்டின் நம்பர் 33 to 36 வரைக்கும் பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் கொஸ்டின் நம்பர் 33 பார்க்கலாம். கொஸ்டின் வந்து Shiv, Mohan and Gopal are partners sharing profits and losses in the ratio 2:2:1. Shiv is entitled to a commission of 10% on the profit. Net profit for the year is 1,10,000 rupees. Determine the amount of commission payable to Shiv. So question என்ன கொடுத்திருக்காங்க? Shiv, Mohan, Gopal மூணு பேரும் partners. அவங்களோட profit sharing ratio 2:2:1. ஷிவுக்கு வந்து ப்ராஃபிட்ல 10% கமிஷன் கொடுக்கறாங்க and net profit வந்து 1,10,000 rupees. நம்ம என்ன கால்குலேட் பண்ணும்? ஷிவுக்கு எவ்வளவு கமிஷன் பேயபிள் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணும். சோ இப்போ இந்த क्वेश्चनல நம்ம வந்து ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். ஏன்னா கமிஷனை பத்தி சொல்லிருக்காங்க இல்லையா? அப்ப ஃபார்முலா. அப்ப நம்மளுக்கு ரெண்டு ஃபார்முலா படிச்சோம்ல. ஒன்னு வந்து பிஃபோர் சார்ஜிங் கமிஷன், இன்னொன்னு ஆஃப்டர் சார்ஜிங் கமிஷன். இந்த क्वेश्चनல எதுவுமே கொடுக்கல கமிஷன் எப்படி கால்குலேட் பண்ணனும். அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம்? பிஃபோர் சார்ஜிங் கமிஷன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்முலால கால்குலேட் பண்ணுவோம். So commission payable to Shiv is equal to net profit into rate of commission divided by 100. இப்ப net profit எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1,10,000 rupees. Rate of commission 10% divided by 100. So இப்போ நம்ம இதை substitute பண்ணிக்கலாம். Net profit வந்து 1,10,000 rupees. Rate of commission 10 divided by 100. So நம்ம solve பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது 11,000 rupees. So இந்த 11,000 rupees தான் ஷிவுக்கு பே பண்ண வேண்டிய கமிஷன். Question number 34 பார்க்கலாம். Abba, Bobby and Vinitha partner sharing profits and losses equally. As per partnership deed, Vinitha is entitled to a commission of 10% on the net profit after charging such commission. Net profit before charging commission is 2,20,000 rupees. Determine the amount of commission payable to Vinith. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Abba, Bobby, Vinith மூணு பேரும் partners. அவங்க profits and losses ஈக்குவலா ஷேர் பண்றாங்க. Which means 1:1:1ங்கிற ரேஷியோல ஷேர் பண்ணிக்கிறாங்க. பார்ட்னர்ஷிப் டீட் என்ன சொல்லுது அப்படின்னா net profit after charging commissionல 10% வந்து வினித்துக்கு கமிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. and net profit before charging commission 2,20,000 rupees கொடுத்திருக்காங்க. சோ இப்போ நம்ம வந்து வினித்துக்கு எவ்வளவு கமிஷன் பேயபிள் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணோம். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வினித்துக்கு கமிஷன் எப்படி கால்குலேட் பண்ணும்? ஆஃப்டர் சார்ஜிங் அப்படின்ற வேர்ட் இருக்கு. அப்பனா நம்ம செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கமிஷனை கால்குலேட் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபார்முலா பார்க்கலாம். So வினித்துக்கு எவ்வளவு கமிஷன் பே பண்றோம் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா வந்து net profit into rate of commission divided by 100 plus rate of commission. இப்போ net profit எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2,20,000 rupees. Rate of commission 10% சொல்லியிருக்காங்க. Divided by 100 plus rate of commission. Again இங்க 10 ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். net profit 2,20,000 into rate of commission 10 divided by 100 plus rate of commission. So plus 10. Okay, so 2,20,000 into 10 divided by 110. இதை சால்வ் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது 20,000 rupees. So 20,000 rupees தான் வினித்துக்கு பே பண்ண வேண்டிய கமிஷன். ஓகே, இங்க ஆஃப்டர் சார்ஜிங் சொல்லியிருக்கிறதுனால இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்றோம். Question number 35 பார்க்கலாம். A, B, C and D are partners in a firm sharing profits in the ratio of 4:3:2:1. The firm earned net profit of 1,80,000 rupees for the year ended 31st March 2024. As per the partnership deed, partners will get commission at 20% of the profit after charging the commission, which they will share in the ratio of 2:3:2:3. You are required to show appropriation of profits among the partners. So இங்க question என்ன சொல்லிருக்காங்க? A, B, C, D நாலு பேர் partners. அவங்களோட profit sharing ratio 4:3:2:1. Okay.
31st March 2024 அன்னைக்கு அந்த firm வந்து net profit 1,80,000 rupees earn பண்ணிருக்கு. பார்ட்னர்ஷிப் டீட் என்ன சொல்லுது அப்படின்னா, பார்ட்னர்ஸ் எல்லா பார்ட்னர்ஸ்க்குமே கமிஷன் உண்டு. அது எவ்வளோ 20%. இந்த 20% எப்படி கால்குலேட் பண்றோம்? ப்ராஃபிட்ல கால்குலேட் பண்றோம். ஆஃப்டர் சார்ஜிங் த கமிஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் சார்ஜிங் சொல்லியிருந்தா நம்ம செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அண்ட் இந்த கமிஷனை வந்து அவங்க இந்த ரேஷியோல எடுத்துக்கிறாங்க. 2:3:2:3 அப்படிங்கிற ரேஷியோல ABCD எடுத்துக்கிறாங்க. ஓகே, நம்மள வந்து அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸை காட்ட சொல்லியிருக்காங்க. அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் காட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தான் அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் காட்டணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம்? இந்த கமிஷன் எவ்வளோ அப்படிங்கறது கால்குலேட் பண்ணி அந்த கமிஷனை வந்து பார்ட்னர்ஸ்க்கு இந்த ரேஷியோல டிவைட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ஸோ ஒர்க்கிங்ஸை ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கமிஷன் பேபிள் டு பார்ட்னர்ஸ் கால்குலேட் பண்ணோம். இங்க ஆஃப்டர் சார்ஜிங் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதாவது நெட் ப்ராஃபிட் இன்டூ ரேட் ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 100 பிளஸ் ரேட் ஆஃப் கமிஷன். ஓகே, நெட் ப்ராஃபிட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1,80,000 rupees. ரேட் ஆஃப் கமிஷன் 20 டிவைடட் பை 100 பிளஸ் 20. ஓகே, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1,80,000 into 20 divided by 100 plus 20. So 1,80,000 into 20 divided by 120. So நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 30,000 rupees. இந்த 30,000 rupees வந்து கமிஷன் பேயபிள் டு பார்ட்னர்ஸ். எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் சேர்த்து கொடுத்த கமிஷன் தான் 30,000. இப்போ இந்த 30,000 வந்து இந்த ரேஷியோல ஒவ்வொரு பார்ட்னருக்கும் நம்ம டிவைட் பண்ண போறோம். ஓகே, அப்ப அவங்களோட ஷேர் ஆஃப் கமிஷன் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஓகே, சோ இப்போ A's கமிஷன் இந்த 30,000 into அவரோட ஷேர் எவ்வளோ 2/10. ஓகே, சோ 10 எப்படி வந்துச்சு? 2 plus 3 plus 2 plus 3 10. அதுதான் இந்த டினாமினேட்டர்ல போட்டிருக்கோம். ஓகே, சோ 30,000 into 2/10 6,000 rupees. இப்போ B யோட கமிஷன், B க்கும் 30,000 into 3/10. ஓகே, சோ அவரோட ஷேர் வந்து 3. சோ 30,000 into 3/10 which is 9,000. அடுத்தது C's கமிஷன் 30,000 into C யோட ஷேர் 2. Okay, so 30,000 into 2/10 which is again 6,000 rupees. And D's commission வந்து 30,000 into இவரோட ஷேர் எவ்வளோ 3. So 30,000 into 3/10 which is 9,000 rupees. இப்போ நம்ம இண்டிவிஜுவலா ஒவ்வொரு பார்ட்னர்ஸ்க்கும் அவங்களோட ஷேர் ஆஃப் கமிஷனை கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன போட போறோம்? அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். அதுக்கு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். ஸோ ஹெட்டிங் எழுதிக்கோங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 31st March 2024. ஸோ 31st March 2024. எப்பவுமே அக்கௌண்ட்ல நம்ம டெபிட் சைட் கிரெடிட் சைடை மென்ஷன் பண்ணணும். ஓகே, அதை மறக்காதீங்க. நெக்ஸ்ட் காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. டெபிட் சைட்ல பர்டிகுலர்ஸ் அமௌண்ட், கிரெடிட் சைட்ல பர்டிகுலர்ஸ் அமௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம எதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருந்து வர நெட் ப்ராஃபிட். இங்க கொடுத்திருக்காங்களே, இந்த நெட் ப்ராஃபிட் எங்க இருந்து வந்துச்சு? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருந்து. சோ அதை வந்து நம்ம ப்ராஃபிட்டா இருக்கும்போது கிரெடிட் சைட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். சோ பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதாவது நெட் ப்ராஃபிட்டை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அமௌண்ட் வந்து 1,80,000 rupees. இப்ப அடுத்தது இந்த கமிஷன்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம்ல, இப்ப அந்த கமிஷன் எந்த சைடு வரும்? டெபிட் சைட்ல வரும். ஏன் டெபிட் சைட்ல வரும்? ஏன்னா வந்து ஃபர்ம் வந்து பார்ட்னர்ஸ்க்கு பே பண்றது. சோ ஃபர்மை பொறுத்த வரைக்கும் அது எக்ஸ்பென்ஸ். அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல வருது. ஏன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் வந்து நாமினல் அக்கௌண்ட். அதோட ரூல் வந்து டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். சோ அதனால இந்த கமிஷன்ங்கிறது ஃபர்மை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்ஸ், அதனால அதை டெபிட் பண்றோம். ஓகே, சோ இங்க எழுதும்போது டு பார்ட்னர்ஸ் கமிஷன், ஒவ்வொரு பார்ட்னரோட கமிஷனும் நம்ம இண்டிவிஜுவலா மென்ஷன் பண்ணலாம். ஏக்கு வந்து 6,000, பிக்கு 9,000, சிக்கு 6,000, டிக்கு 9,000. சோ டோட்டலா அவுட்டர் காலம்ல போடுவோம் which is 30,000 rupees. இப்ப வேற எந்த ஐட்டம்ஸுமே நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ட கொடுக்கல. சோ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம். கிரெடிட் சைட் பேலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. சோ டோட்டல் வந்து 1,80,000 rupees. அதே தான் டெபிட் சைடுக்கும் டோட்டல் 1,80,000 rupees. இப்போ இதோட டிஃபரன்ஸ், அதாவது 1,80,000 rupees minus 30,000 rupees 1,50,000 rupees வருதுல்ல, இதை வந்து நம்ம ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ப்ராஃபிட்டை வந்து பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். Okay, so இதுதான் divisible profit which is 1,50,000 rupees. So to profit transfer to A's capital account. இங்க வந்து நம்ம பார்த்துக்கணும் நம்மளுக்கு எந்த கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லி, ஃபிக்ஸடா இல்ல ஃபிளக்சுவேட்டிங்கா. இங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் தான் ஃபாலோ பண்றாங்கன்னு எடுத்துக்கிட்டு இந்த ப்ராஃபிட்டை வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஏன்னா ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்ல நம்ம ஒரே ஒரு அக்கௌண்ட் தானே ஓபன் பண்றோம், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்.
So அதனால இந்த ப்ராஃபிட்டை அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். ஸோ ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு இந்த 1,50,000 நம்ம என்ன பண்ணோம், அவரோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிவைட் பண்ணும், which is 1,50,000 into 4/10. ஓகே, சோ இங்க 4 கொடுத்திருக்காங்களே, இதை எடுத்துக்காதீங்க, இது கமிஷனுக்கான ரேஷியோ, இதுதான் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, இதை எடுத்துக்கோங்க. ஓகே, 4/10. இந்த 10 எப்படி வந்துச்சு, 4 plus 3 plus 2 plus 1. ஓகே, அதுதான் இந்த 10. So 1,50,000 into 4/10, 60,000 rupees வந்து A யோட ப்ராஃபிட் ஷேர். நெக்ஸ்ட் B's கேபிட்டலுக்கு 1,50,000 into 3/10, which is 45,000. இது B யோட ப்ராஃபிட் ஷேர். நெக்ஸ்ட் C's கேபிட்டலுக்கு 1,50,000 into 2/10, which is 30,000 rupees. இது C யோட ப்ராஃபிட் ஷேர். And D's கேபிட்டலுக்கு 1,50,000 into 1/10, which is 15,000 rupees. இது D யோட ப்ராஃபிட் ஷேர். So இப்படிதான் நம்ம வந்து appropriation of profits போடணும். Okay, and இந்த questionல நம்மளுக்கு appropriation of profits கேட்டிருக்காங்க. அதை நம்ம எப்பவுமே profit and loss appropriation account open பண்ணி தான் appropriation of profits பண்ணணும். இதுதான் இந்த சம்முக்கான solution. Question number 36. X and Y are partners in a firm. X is entitled to a salary of 10,000 rupees per month and commission of 10% of the profit after partners' salaries, but before charging commission. Y is entitled to a salary of 25,000 per annum and a commission of 10% of the net profit after charging all commission and partner salaries. Net profit before providing for partner salaries and commission for the year ended 31st March 2024 was 4,20,000 rupees. Show distribution of profit. So question என்ன சொல்லிருக்காங்க, X and Y partners. ஓகே, அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பத்தி எதுவுமே சொல்லல. அப்போ அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 1:1, அதாவது ஈக்குவல் பார்ட்னர்ஸ். ஸோ ப்ராஃபிட் ஷேரை ஈக்குவலா எடுத்துக்குவாங்க அப்படின்னு அர்த்தம். கொஸ்டின்ல வந்து ரேஷியோ கொடுக்கல அப்படின்னா ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 1:1 அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா எக்ஸோட salary வந்து 10,000 rupees per month சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் கமிஷன் வந்து 10% of the profit. ப்ராஃபிட்ல 10%, பட் இந்த ப்ராஃபிட்ல பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய சாலரிஸ் போக மிச்சம் இருக்கிற ப்ராஃபிட்ல தான் நம்ம வந்துட்டு 10% கால்குலேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒய்யோட salary வந்து 25,000 per annum சொல்லியிருக்காங்க. அண்ட் கமிஷன் வந்து 10% of the net profit after charging all commission and partner salary. அப்ப அந்த net profitல இருந்து கமிஷன், அதாவது எக்ஸ் கொடுக்க வேண்டிய கமிஷன், அப்புறம் இந்த பார்ட்னர்ஸ், ரெண்டு பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய salary போக மிச்சம் இருக்கிற net profitல தான் நம்ம வந்து 10% கமிஷன் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெட் ப்ராஃபிட் பிஃபோர் ப்ரொவைடிங், அதாவது இந்த salaries and commission ப்ரொவைட் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற நெட் ப்ராஃபிட் எவ்வளோ, 4,20,000 rupees. ஓகே, நம்மள டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் காட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் எந்த அக்கௌண்ட்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தான் ப்ராஃபிட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எக்ஸோட சேலரியை கால்குலேட் பண்ணிக்கலாம். இங்க எக்ஸோட salary என்ன சொல்லியிருக்காங்க, 10,000 per month சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம இதை என்ன பண்ணும், 1 yearக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ 12 monthsக்கு எவ்வளவு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். ஸோ 10,000 into 12, which is 1,20,000 rupees. ஓகே, இப்ப இந்த கமிஷன் கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி ஒய்யோட salary என்னன்னு பாத்துக்குவோம். ஏன்னா நம்மளுக்கு இந்த கமிஷன் எப்படி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, நெட் ப்ராஃபிட்ல இந்த salaries போக மிச்சம் இருக்கிற ப்ராஃபிட்ல தான் நம்ம கமிஷன் கால்குலேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்போ நம்ம எக்ஸோட சேலரியும் மைனஸ் பண்ணும், ஒய்யோட சேலரியும் மைனஸ் பண்ணும். சோ இங்க ஒய்யோட சேலரி எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 25,000 per annum சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கே 25,000. சோ இங்க கால்குலேஷன்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. இப்போ நம்ம எக்ஸோட கமிஷனை கால்குலேட் பண்ணலாம். இங்க எக்ஸோட கமிஷன் எப்படி கால்குலேட் பண்ணும், அதாவது நெட் ப்ராஃபிட்ல இருந்து பார்ட்னர்ஸோட சாலரிஸ் போக மிச்சம் இருக்கிற ப்ராஃபிட்ல தான் நம்மள கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்ப அந்த கமிஷனை கால்குலேட் பண்றதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும், இங்க பிஃபோர் சார்ஜிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பனா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஓகே, சோ இங்க வந்துட்டு நெட் ப்ராஃபிட்ல இருந்து நம்ம எக்ஸோட salary ஒய்யோட salary மைனஸ் பண்ணிக்கிறோம் இன்டு ரேட் ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 100. ஏன்னா பிஃபோர் சார்ஜிங் சொல்லி இருக்கிறதுனால. இப்போ நெட் ப்ராஃபிட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல, 4,20,000 rupees. So 4,20,000 rupeesல இருந்து எக்ஸோட salary 1,20,000யும் ஒய்யோட salary 25,000யும் மைனஸ் பண்ணிக்கணும் இன்டு ரேட் ஆஃப் கமிஷன் 10 கொடுத்திருக்காங்க, 10 divided by 100. ஓகே, சோ இப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். 4,20,000 minus 1,20,000 minus 25,000 into 10 by 100, which is 2,75,000. அதாவது 4,20,000 minus 1,20,000 minus 25,000 பண்ணீங்கன்னா 2,75,000 வரும். 2,75,000 into 10%, which is 27,500. இது எக்ஸோட கமிஷன்.
அடுத்தது நம்ம y ஓட கமிஷன் கால்குலேட் பண்ணலாம். y ஓட கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, நெட் ப்ராஃபிட்ல இருந்து x ஓட கமிஷனும் போக அதே மாதிரி பார்ட்னரோட salary, ரெண்டு பார்ட்னர்ஸோட சேலரியும் போக மிச்சம் இருக்கிற ப்ராஃபிட்ல தான் நம்ம 10% கமிஷன் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நெட் ப்ராஃபிட்ல இருந்து நம்ம x ஓட கமிஷனை மைனஸ் பண்ணும், x ஓட சேலரியை மைனஸ் பண்ணும், y ஓட சேலரியை மைனஸ் பண்ணும். ஓகே, அதுல தான் நம்ம 10% கமிஷன் கால்குலேட் பண்ண போறோம். அண்ட் இந்த இடத்துல என்ன வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆஃப்டர் சார்ஜிங் சொல்லியிருக்காங்க. அப்ப செகண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணும். இப்போ y's commission is equal to net profit minus x's salary minus y's salary minus x's commission into rate of commission divided by 100 plus rate of commission. இதை யூஸ் பண்றோம் ஏன்னா இங்க after charging word இருக்கு. ஓகே, இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். net profit 4,20,000 rupees minus x's salary 1,20,000 rupees, y's salary 25,000 rupees minus x's commission 27,500 into 10 divided by 100 plus 10. 10ங்கிறது இங்க rate of commission யாருக்கு, yக்கு. Okay, divided by 100 plus 10 which is equal to 4,20,000 minus 1,20,000 minus 25,000 minus 27,500 நமக்கு கிடைக்கிறது 2,47,500 into 10 divided by 100 plus 10 110. So இதை சால்வ் பண்ணா நமக்கு கிடைக்கிறது 22,500. இதுதான் y ஓட கமிஷன். இப்ப நம்ம வந்து ப்ராஃபிட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ ப்ராஃபிட்ஸை எந்த அக்கௌண்ட்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். ஹெட்டிங் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2024. டெபிட் சைட் கிரெடிட் சைடை மென்ஷன் பண்ணுங்க. எப்பவுமே நீங்க சம்ஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது ஃபார்மேட்டோடையே எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்ப அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் இந்த மாதிரிலாம் எழுதும்போது ஃபுல்லா எழுதுங்க. P&L அப்ராப்ரியேஷன் அப்படின்லாம் எழுதாதீங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அப்படின்னு ப்ராப்பரா மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. டெபிட் சைட்ல பர்டிகுலர்ஸ் அமௌண்ட், கிரெடிட் சைட்ல பர்டிகுலர்ஸ் அமௌண்ட். எப்பவுமே நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், நெட் ப்ராஃபிட்டோ இல்ல நெட் லாஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருந்து. சோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் இருக்கு. சோ இந்த என்ன அக்கௌண்ட்ல இருந்து வருது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருந்து. சோ இங்க எழுதும்போது பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நெட் ப்ராஃபிட் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு. சோ இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 4,20,000. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பார்ட்னர்ஸோட salary, கமிஷன் இதெல்லாம் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணும். சோ இதெல்லாம் எந்த சைடுல வரும், அக்கௌண்ட்ல டெபிட் சைடுல வரும். ஏன்னா ஃபர்ம்க்கு இதெல்லாம் எக்ஸ்பென்ஸ், அதனால டெபிட் சைடுல போடுறோம். ஓகே, சோ இங்க to partners salary, xக்கு எவ்வளோ 1,20,000 rupees and yக்கு 25,000 rupees. அவுட்டர் காலம்ல 1,45,000 டோட்டலா போடுறோம். எப்பவுமே இன்னர் காலம்ல இண்டிவிஜுவலா எவ்வளோ அமௌண்ட்ங்கிறத காட்டிட்டு அவுட்டர் காலம்ல டோட்டலா போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து டு பார்ட்னர்ஸ் கமிஷன், எக்ஸுக்கு வந்து 27,500 and yக்கு வந்து 22,500. அவுட்டர் காலம்ல டோட்டல் 50,000. ஓகே, இங்க வேற எந்த ஐட்டம்ஸுமே கொடுக்கல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு. சோ அதனால அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம். நம்மளுக்கு கிரெடிட் சைட் டோட்டல் தான் ஜாஸ்தியா இருக்கு. சோ கிரெடிட் சைட் டோட்டல் வந்து 4,20,000. சோ அதே தான் டெபிட் சைடுக்கும் டோட்டல். இப்போ நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்து டெபிட் சைட்ல வருது. That is 4,20,000 minus 1,45,000 minus 50,000 which is 2,25,000. அப்ப டெபிட் சைட்ல வந்தா இதை நம்ம டிவிசிபிள் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ப்ராஃபிட் என்ன பண்ணும், பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். எகைன் நீங்க பாத்துக்கோங்க, பிக்ஸட் கேபிட்டலா இல்ல பிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடான்னு பாத்துக்கோங்க. இங்க எதுவுமே கொடுக்காதனால அது பிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். அப்ப ப்ராஃபிட்டை வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகே, டு ப்ராஃபிட் டிரான்ஸ்ஃபர் டு excess capital 2,25,000. இத வந்து அவரோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிவைட் பண்ணும். இங்க நம்மளுக்கு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுக்கல, ஆல்ரெடி சொன்னேன். அப்படி கொடுக்கலன்னா அவங்க ஈக்குவல் பார்ட்னர்ஸ், அப்ப ப்ராஃபிட் ஷேரை வந்து ஈக்குவலா எடுத்துக்குவாங்க. அப்ப எக்ஸ் அண்ட் ஒய் ஓட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 1:1. ஓகே, சோ 2,25,000 into 1/2 which is 1,12,500. இது வந்து எக்ஸ் ஓட ப்ராஃபிட் ஷேர். And y's capital எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் பண்ணும், 2,25,000 into 1/2 1,12,500. இது y ஓட ப்ராஃபிட் ஷேர். இதுதான் இந்த சம்முக்கான சொல்யூஷன். பார்ட்னர் salary and கமிஷனோட எக்ஸசைஸ் சம்ஸ் பார்த்தோம்ல, அதை பேஸ் பண்ணி நான் ஒரு ஹோம்வொர்க் சம் தரேன். இதை போட்டுட்டு இதோட ஆன்சரை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. கரெக்டான்னு நான் சொல்றேன். So question வந்து A and B are partners in a firm. A is entitled to a salary of 15,000 rupees per month and a commission of 10% of net profit before charging any commission. B is entitled to a commission of 10% of net profit after charging his commission. Net profit for the year ended 31st March 2022 was 4,40,000 rupees. Show distribution of profit.
ஸோ அந்த கொஸ்டினை நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை சால்வ் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சரை போடுங்க. நான் கரெக்டான்னு சொல்றேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட ஐட்டம்ஸ், அதாவது பார்ட்னர்ஸ் கமிஷன், பார்ட்னர்ஸ் சேலரியை டீடைல்டா பார்த்தோம் அண்ட் அதோட எக்ஸசைஸ் சம்ஸோட சொல்யூஷன்ஸும் பார்த்தோம். ஹோப் உங்களுக்கு இது நல்லா டீடைல்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட இன்னொரு ஐட்டமோட டீடைல் கான்செப்ட் அண்ட் அதோட எக்ஸசைஸ் சம்ஸை நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.